வேற லெவல் ப்ரோ. டோனி டோனி சிஎஸ்கே வின். இந்தியா தான் ப்ரோ ஜெயிக்கும். வாங்க மேட்ச் எப்படி போச்சு ப்ரோ சொல்லுங்க. செம்மையா இருந்தது. லாஸ்ட்ல டூபே அவுட் ஆனே டோனி என்ட்ரி ஆனது ஸ்டேடியத்துல பிச்சு. பரவாயில்லை எங்க சேனல் நீங்க போடுங்க. மேட்ச் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. மேபி we are trying out actually. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டோனி தான் அன்எக்ஸ்பெக்டட் ஒன். அவர் இறங்குனது எல்லாமே அதெல்லாம் வந்து லாஸ்ட் விக்கெட் வரும் டோனி இறங்குவான்றது எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப 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 ஹாப்பியா இருந்துச்சு. பாத்துறங்க தலைய பாத்துறோம் போதும். மூணே பால். பெரிய யோசனை 2 ரன் வரால போ. டோனி தலபதி தோன்னா சிஎஸ்கே எல்லாம் முக்கியம். டோனியா பாத்துறேன் ப்ரோ. சூப்பர் சூப்பர். சம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பெரிய விசில் ஆடிங்க. இன்னைக்கு சிஎஸ்கே vs கேகேஆர் எப்படி போச்சு மேட்ச் ப்ரோ செம்ம மேட்ச் ப்ரோ வேற மாதிரி இருந்தது ப்ரோ நம்ம டீம்னாலே சிஎஸ்கே தான் ப்ரோ எந்த கிரிக்கெட்னாலும் சிஎஸ்கே தான் ப்ரோ சிஎஸ்கே ஓட பெஸ்ட்னா யாரை சொல்லுவீங்க பெஸ்ட்னா தலை தான் ப்ரோ. தல தோனிக்கு அப்புறம் யாரை சொல்லுவீங்க தலை தோனிக்கு அப்புறம் ஜது, ஜட்டுக்கு அப்புறம் யாரை சொல்லுவீங்க ஜதுக்கு அப்புறம் ரெய்னா. ரெய்னாக்கு அப்புறம் ரெய்னா மேட்ச்ல இல்ல ப்ரோ யாரு ப்ரோ நீ அப்புறம் அவன் வந்து இப்போ கடைசியா பல தினம் முன்னாடி ஐபிஎல் பார்த்தான்னு நினைக்கிறேன். டிக்கெட் நிறைய பேர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எல்லாம் கொடுத்து காசு வாங்குறாங்க 10,000 20,000 கொடுத்து போறாங்க அவங்க என்ன சொல்லுவீங்க இந்த சிட்டிசன் படத்துல அஜித் அடிச்சு போறல கலெக்டர் ஒவ்வொரு எரியுதுல ஐயோ அந்த மாதிரி தான். பெஸ்ட் பிக் இந்த வருஷம் யாருன்னா யாரை சொல்லுவீங்க ரச்சின் ரவீந்திரா யோச்சு. ஓகே ஓவராலா இன்னைக்கு நடந்த மேட்ச்க்கு 10க்கு எவ்வளவு ஸ்டார் தருவீங்க அவுட் ஆஃப் 10 10 ஆஃப் 10 கொஞ்சம் இழுத்தடிச்சாங்க ஆமா. பட் பரவாயில்ல. they won. ஓகே சிஎஸ்கேக்காக ஒரு விசில் போடுறீங்களா விசில் வாய்ப்பே இல்ல. விசில் வச்சிருக்கீங்களா voice அவ்வளவுதான் விசில் ஊதிருங்க. தேங்க்யூ bye bye. தல தரிசனம் தல தரிசனம் பெற்றாச்சா சூப்பர் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேட்ச். திரும்ப இந்த மாதிரி பண்ணலாம். அப்படியா ஆமா தோனி அவர்கள் ஆடுறத பார்க்கும்போது பார்த்தோம். ஆமா பரவாயில்ல இருந்தாலும் வந்து ஆடுறதே போதும்ல அடுத்த தடவை நம்ம பார்க்கலாம். ஃபினிஷ் பண்ணலாம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. தோனி ஆடுறத பாத்தீங்களா ஆமா என் பையன் வந்து கிரிக்கெட் நியூஸ் தான் எழுதுறான். ஓஹோ அதனாலதான் என் பையனுக்காண்டி நான் பார்க்க வந்தேன். சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் கிரிக்கெட் முத இப்பதான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா First time இப்பதான். பிடிச்சிருந்துச்சுங்களா நல்லா இருந்தது. தோனியோட தரிசனம் வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு எப்படி ஏதோ 3 பால்ஸ் ஆனாரு சூப்பரா ஆனாரு. Okay. ஆனா என்ன சிங்கிள் ஸ்டார் அடிச்சாரு 6 அடிச்சது தான் இன்னைக்கு நல்லா மேட்சோட ஸ்டார் யாரு சிவம் இன்னைக்கு மேட்சோட ஸ்டார் வந்து ஜடேஜா. அவரோட 3 விக்கெட்ஸ் ரொம்ப குரூஷியலா இருந்தது. ஓகே ஓகே Yeah. அண்ட் ஓவராலா இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு எந்த விஷயத்தை வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க சிஎஸ்கேன்னு சொல்லுவீங்க சிஎஸ்கே டெஃபினெட்லி bowling நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து bowlingல வந்து ரொம்ப அடி வாங்கினாங்க. இந்த மேட்ச் வந்து bowling நல்லா விளையாடினாங்க. ப்ரோ மேட்ச் எப்படி போச்சு இன்னைக்கு தல சிஎஸ்கே தான் இந்த சீசனே நம்ம தான். தோனி தான், ருத்ராஜ் தான். அடுத்ததுக்கு இப்பவே எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இருக்காப்ல திவ்யம் ரூபி இருக்காப்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. Very nice. ஓகே அண்ட் which over was very impactful to you I think the second one. second one and how was the Dhoni's entry today Very nice. Very Superb. Everyone was like Dhoni. okay Very good. okay overall you enjoyed right today So much of enjoyment. okay and one word you want to describe about CSK means what it is about CSK is the best. இன்னைக்கு எப்படி போச்சு மேட்ச் உங்களுக்கு மேட்ச் தரமா சிறப்பா சம்பவமா போச்சு ப்ரோ. Okay. 2 மேட்ச் தோத்தோம். ஆ. தோத்ததுக்கு அப்புறம் ஹோம் கிரவுண்ட்ல வந்தோம். Okay. நம்ம ஆட்டத்தை நம்ம காட்டிட்டோம். காட்டிட்டோம் தோனி அவர்கள் என்ட்ரி இன்னைக்கு இருந்துச்சு எப்படி இருந்துச்சு கத்தி வாய்ஸ் போயிடுச்சு ப்ரோ. ஹோம் கிரவுண்ட்னாவே ஒரு அட்வான்டேஜ். நான் ஒரு ஃபுல் ஜோஷோட ஆடினாங்க. Okay. எல்லா சைடுமே லைக் பேட்டிங்கும் சரி bowlingகும் சரி ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் விக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம வந்து கரெக்டா இது ஓகே பண்ணிருந்தோம். அப்ப இன்னைக்கு தலை வரலனா பயங்கர டிசப்பாயின்மென்ட் இருக்குமோ அப்படின்னு இல்ல ப்ரோ லைக் பட் என்ட்ரி ஆனது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ல லைக் ஜட்டு உள்ள வந்தாரு. ஜட்டு உள்ள வரதுக்கு முன்னாடி அப்புறம் தலையோட என்ட்ரி அப்படியே ஸ்டேடியமே பாட் தெரிஞ்சு எல்லாம் போட்டு வேற லெவல் பண்ணிட்டாங்க போலயே என்ன பாட்டு போட்டாங்களே எனக்கு கேட்கல ப்ரோ. மேட்ச் நல்லா போச்சு இல்லையா? தோனி வந்தாரு. அதோட மேட்ச் வேற லெவல். அது ஒண்ணு போதும் இன்னைக்கு அது போதும் ப்ரோ. ஸ்டேடியமே அவ்வளவுதான். சிஎஸ்கே கேகேஆர் vs CSK ன்னு சொல்லும்போது எந்த விஷயம் வந்துட்டு பயங்கர ஹைலைட்டா இருந்துச்சு இன்னைக்கு தீபக் சார் வரல தான் கஷ்டமா இருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு தோனி ஆடி இருக்காரு எல்லாம் ஹாப்பியா வராங்க லாஸ்ட் 3 runs okay but that's great. ஓகே இருந்தாலும் உங்க மூஞ்சில ஒரு சோகம் தெரியுது தீபக் சாரை பார்க்க முடியல. அதனாலதான் எப்படிங்க அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம் தோனிங்கிறத தவிர வேற எதுவும் சொல்லணும்னு அவசியமே இல்ல ப்ரோ. அந்த சேனல் நீங்க யாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. தோனி வந்தா எப்பவுமே அது வேற மாதிரி ஃபீல் ப்ரோ. ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு நிறைய வாட்டி வந்து லாஸ்ட்ல மட்டும் டிக்கெட் இருக்காம ஒழுங்கா டிக்கெட் எடுத்தா மட்டும் போறோம் ப்ரோ. அது மட்டும் தான் ப்ரோ. அது மட்டும் தான் பிரச்சனையா இருக்கா மத்தபடி எதுவும் இல்ல மத்தபடி எதுவுமே இல்ல. இன்னைக்கு மேட்சோட இம்பாக்ட் பிளேயர் யாருன்னு நினைக்கிறீங்க தோனி தான் ப்ரோ. தோனி அவர் வந்து நல்லா ஆடினாரு. ஆனா வந்து பால்ஸ் கொஞ்சம் அதிகமா 43 பால்ஸ். கேப்டன்ங்கிற முறையில அவர் வேலையை பார்த்தாரு. 1000 லைட் வரைக்கும் சத்தம் கேட்டிருக்கும். அந்த அளவுக்கு வந்தாங்க. கிரவுட் சும்மா உக்கும் பாட்டு போட்டாப்ல டிஜே. யோ கூஸ் பம்ப்ஸ் ஏறிச்சு பாருங்க. வீடியோ கூட தாறுமாறு ஆடினே இருக்குது. எங்க எடுத்தோம் வீடியோவை? அந்த அளவுக்கு வைப் ஆச்சா இன்னைக்கு தலை தான்.
எல்லாம் நிக்கிறாங்க, பெஞ்ச் மேல ஸ்டூல் மேல எல்லாம் நிக்கிறானுங்க, எல்லாம் கத்துறானுங்க. தலை தான் தலை. ஓகே, கேகேஆர் வெர்சஸ் சிஎஸ்கே இன்னைக்கு எப்படி போச்சு? வேற லெவல்ல இருந்துச்சுங்க இன்னைக்கு மேட்ச். ஓகே, இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயர் இவங்க தான் அப்படிப்பா அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? அதெல்லாம் எனக்கு மனசுல இருந்து போயிடுச்சுங்க. எனக்கு லாஸ்டா தோனி வந்தது மட்டும் தாங்க நிக்குது. ரியலி ஐ நாட் ஏபிள் டு ஸ்பீக் எனிதிங் எல்ஸ். அவர் வந்து அந்த 3 balls உள்ள வந்த என்ட்ரி அது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு. அண்ட் மைண்ட் பிளாக் ஆயிடுச்சுங்க அங்கேயே. அதுவே போதும்ங்கறீங்க? ஆமாங்க, கண்டிப்பா. அந்த சிங்கிள் போதும். தலை வந்துட்டாரு போதும். 20,000 30,000 கொண்டா டிக்கெட் கொடுத்து வருவேன். வேலூர்ல இருந்து வந்திருக்கோம். அது 15,000. இந்த ஒரு பேருக்காக தான் ப்ரோ. 10 வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவர் வந்த உடனே மென்டல் மாதிரி ஆயிட்டேன். சூப்பர். அது போதும் எங்களுக்கு. சின்ன பசங்க எல்லாம் விளையாட தெரியலன்றாங்க அவருக்கு. பாத்துருக்கானுங்களா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி அடிப்பாருன்னு? என்ஜாய் பண்ணீங்களா? தோனியோட பிளே எப்படி இருந்துச்சு? பண்ணோம். அவர் என்ட்ரி தான் செமையா இருந்துச்சு. பயங்கரமான மேட்ச். தலை தரிசனத்தை பார்த்தாச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு. ஆமாடா 20,000 ரூபாய் டிக்கெட் வருதுலாம். It was really amazing. I have not seen this match I think from last 2 years. ஹலோ, எப்படி போச்சு மேட்ச் இன்னைக்கு? செம்மையா போச்சு இன்னைக்கு. கெய்க்வாடோட ஃபர்ஸ்ட் 50 லாஸ்ட் பால்ல 4 அடிச்சோம். அப்புறம் தோனி என்ட்ரி எல்லாம் செம்மையா செம்ம கத்துனாங்க. தோனி என்ட்ரி நீங்க சொல்லுங்க. மேட்ச் செம்மையா இருந்தது. ருத்து வந்து அடிச்சல ரொம்ப ஹாப்பி. தோனி வந்ததும் ஹாப்பி. ஓகே, கேகேஆர் வந்துட்டு போக போக ரொம்ப டஃப்பான டீமா இருந்தாங்க. பட் நம்ம ஹோம் கிரவுண்ட் நம்ம ஜெயிச்சிட்டோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மேபி அவர் ஃபர்ஸ்ட் வந்து கேகே ரொம்ப நல்லா ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. கேகே வந்து ரொம்ப ரன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கு பார்க்கும்போது ஐயோ போச்சு, சரி ஓகே 200 300 டார்கெட் இருக்கும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா ஆனா வந்து ரொம்ப கம்மியான டார்கெட் தான். சோ ஓகே, ஆர்சிபில உங்களுக்கு என்ன பேர்? விராட் கோலி ஃபர்ஸ்ட் 2+. ஓகே, ருத்ராஜுக்கு நிக்நேம் வைக்கணும்னா என்ன நிக்நேம் வைப்பீங்க? ருத்து. உங்களுக்கு ஓகே, இன்னைக்கு மேட்ச்ல எது உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டா பிடிச்ச விஷயம்? ருத்து பேட்டிங் தான் செம்மையா போச்சு. தூபே பேட்டிங் தூபேவோட சிக்ஸர்ஸ். ஓகே. கேமரா பார்த்து சிஎஸ்கேக்கு ஒரு விசில் போடுங்கன்னு சொல்லுங்க. சிஎஸ்கேக்கு விசில் போடு. ஓகே, சூப்பர், தேங்க்ஸ். நிறைய பேருக்கு டிக்கெட் கிடைக்கிறது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நிஜமாங்க, அந்த ஒரு சொன்னா நம்ப மாட்டீங்க, இல்லைன்னா கொஞ்சம் கலாய்ப்பீங்க சிரிப்பீங்க. பட் நான் பாசிட்டிவா எனக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். மேனிஃபெஸ்ட்னா ஒரு மனசார நினைக்கிறது நம்மளுக்கு எப்படியாவது கிடைச்சிடும். அது வந்து என்னதான் தடைகள் வந்தாலும் நம்ம ஒரு நல்ல மனசோட நம்ம நினைச்சோம் வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்துடும். அந்த மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு. ஆர்சிபி பத்தி உங்களோட கருத்து என்ன? புரியல ப்ரோ, இந்த மாதிரி ரொம்ப அவமானப்படுத்த கூடாது ப்ரோ. நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆமா, பெங்களூர்ல எங்க வேலை செய்றீங்க ப்ரோ? எந்த இடத்துல வேலை பாக்குறீங்க? Bro RCB ல வேலை செய்றோம் bro. சரி, ஆர்சிபி கிட்ட பிளஸ் என்ன, ஆர்சிபியோட மைனஸ் என்ன? ப்ளஸ் இருக்கா? இருக்கு ப்ரோ. இல்லாம எப்படி ப்ரோ? பிளஸ் வந்து விராட் கோலி ப்ரோ, மைனஸ் வந்து அவங்க லக் ப்ரோ. அவங்க லக் இல்லங்கறீங்களா? எல்லாம் பேசுறது நீங்க ஃபேமஸ் ஆயிருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? பொண்ணுங்க ஃபேமஸ் ஆவறாங்க, பசங்க ஏன் ஃபேமஸ் ஆக மாட்டாங்க? ஏன்னா நீங்க எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க கிட்டே போய் மேக் நிட்றீங்க. அப்புறம் எங்களுக்கு பசங்க பேச கூட கேமராமேன் வந்து எப்பவுமே ஒரு பால் ஷாட் அடிச்சா கூட பொண்ணுங்க தான் காமிக்கிறாங்க, பசங்க எங்க காமிக்கிறாங்க. அது எதனால இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது தெரியல. எல்லாம் அது உங்கள மாதிரி ஆளுங்க தான் கேக்குறாங்க. என்ன ப்ரோ நீ ஐபிஎல்ல பொண்ணுங்க மட்டும் காமிக்கிறாங்க. ஐபிஎல்ல கேமரா எப்ப எடுத்தாலும் கேர்ள்ஸ் தான் ஷாட்ல காட்டுறாங்க. எப்படி அதான் யாராவது 4 பேர் பாப்பாங்க. 4 பேர் பார்க்கணும்ல ப்ரோ, அதுக்காக. ஓகே, ஐபிஎல் எப்பத்துல இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறீங்க? ஐபிஎல் நான் சின்ன வயசுல இருந்து பார்க்க ஆரம்பிச்சேன். 7 6. இப்போ உங்களுக்கு பெரிய வயசு ஆயிடுச்சா? இல்ல, இப்போ 11 ஏஜ் ஆச்சு. 11 ஏஜ் ஆயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு யாரோட பேட்டிங் யாரோட பவுலிங் பிடிச்சிருச்சு? இன்னைக்கு தலேஜாவோட bowling பிடிச்சிருந்துச்சு. பேட்டிங் வந்து ருத்ராஜ் பிடிச்சிருச்சு. ருத்ராஜ் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். ஓகே, தோனி அவர்கள் உள்ள ஆடினாங்க, அது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. டூபே அடிச்சு மேட்ச் 6 அடிச்சு முடிச்சுவான்னு நினைச்சேன். ஆனா லாஸ்டா தோனி வந்ததே செம்மையா இருந்துச்சு. இப்போ தோனி வந்து நேர்ல வராரு, என்ன பேசுவீங்க அவர்கிட்ட? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஆட்டோகிராஃப் வாங்குவீங்க? ஆட்டோகிராஃப் செல்ஃபி எடுத்துப்பேன். ஓகே, அவன் வந்து முஞ்சா டீச் பண்ண சொல்வேன். புரியல? முஞ்சா கிரிக்கெட் அவள டீச் பண்ண சொல்வேன். அப்படிங்களா? சூப்பர். ஓகே, it was very good, right? And which over was very impactful today? Last over because the Tala game at last it was very well. Everyone was shouting Dhoni so okay, எப்படி போச்சு இன்னைக்கு மேட்ச்? செமையா போச்சு ஆக்சுவலி. அண்ட் நான் வந்து கீழ அந்த கேஎம்கேவோட மேல டெரஸ்ல உட்கார்ந்திருந்தேன். அண்ட் இட் வாஸ் சீரியஸ்லி ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தோனி வருவாங்கன்னு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டா இருந்துச்சு. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட். எல்லாம் ஹாப்பியா வராங்க, உங்க ஃபேஸ் மட்டும் டயர்ட் தெரியுது, என்னாச்சு?
பிகாஸ் நான் அலைஞ்சிட்டு வரேன் நான் அவ்வளவு கத்தி அண்ட் எல்லாமே போயிட்டாங்க நான் அவங்க கொடுத்த இதெல்லாம் அவார்ட்லாம் கொடுத்து பார்த்துட்டு அண்ட் கீழே என்ன கத்தி 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 முடியல ஓவரால் என்ஜாய் பண்ணீங்களா நீங்க மேட்ச்ல? செம்மையா என்ஜாய் பண்ணேன். ஒரு பெஸ்ட் இதுனா என்ன சொல்லுவீங்க நீங்க நடந்த மேட்ச்ல? தோனி வந்தது அண்ட் ஃபர்ஸ்ட் விக்கெட். ஓகே. சிஎஸ்கே bowling வந்து ஆன் தி மார்க் அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி பிச்சும் வந்து சிஎஸ்கேக்கு ஸ்டார்டிங்ல ஹெல்ப் பண்ணுச்சு. ஸ்டார்டிங்ல வந்துட்டு கேகேஆர் ஆரம்பிச்சும் போது பாத்தீங்கன்னா நல்ல ரன் ரேட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் இந்த ஹியூமிடிட்டினால டியூனால பிட்ச் லைட்டா ஸ்லோவா ஆரம்பிச்சதுனால கேகேஆர் விக்கெட்ஸ் லூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க பாருங்க. சூப்பர் மேட்ச். ஆஃப் 10 இன்னைக்கு எவ்வளவு ஸ்டார்ஸ் தருவீங்க? 10 தருவேன். தோனி வந்தாரு அது போதும். தலை வந்துட்டா போதும். தலை தரிசனம். ஓகே சூப்பர் Thank you. வேற லெவல் ப்ரோ. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணத மாதிரி நடந்துச்சா எல்லாமே? எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வேற லெவல்ல நடந்துச்சு. எங்க தலை வந்தது தான் மெயினே. அதுவே பெரிய விஷயம் தான். அதுவே பெரிய விஷயம் தான். ப்ரோ வெரி ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. இன்னும் பாத்துட்டு இருக்கேன் ப்ரோ. இன்னும் பாத்துட்டு இருக்கேன். யூகேல இருந்து வரேன் ப்ரோ. ஓ வேற லெவல். தோனி என்ட்ரி இன்னைக்கு மேட்ச் எப்படி போச்சு? மேட்ச் மாசா போச்சுங்க. ஜடேஜா வந்தாரு ஆனா ரிட்டர்ன் போனாரு பாத்தீங்களா? அந்த மொமெண்ட்டுக்கு கிளவுஸ மாட்டிட்டு இறங்கினாரு பாருங்க. ஸ்டேடியம் வைபே அல்டிமேட். மாசா போச்சு தலைவா, சத்தியமா சொல்றேன். மாசா கிளாஸா போச்சுங்க. அண்ட் ருத்ராஜோட செம்மையான நாக்கு. ரவீந்திரா ஆஸ் யூஷுவல் பவர் பிளேக்குள்ள எப்படி அடிக்கணுமோ அடிச்சு முடிச்சுட்டு அவர் போயிட்டாரு. அது பிரச்சனை இல்ல. ரவீந்திரா நல்ல ஒரு ஆக்சுவலி ஸ்பின் டர்னோவர் இருந்தது பிட்ச்ல. ஜடேஜா அண்ட் முஸ்தபிசூர் நல்ல ஒரு bowling போட்டாங்க. ஸ்பின் டர்னோவர் ஜடேஜா ஒரே ஓவர்ல 2 விக்கெட் அப்படி ஏதோ எடுத்தாரு. ஸோ மாஸ் பண்ணாரு. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது தோனி அவர்களை நேர்ல பாக்குறீங்க, என்ன பண்ணுவீங்க, என்ன பேசுவீங்க? ஆக்சுவலி ஒரு ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். எங்க அம்மா பர்த்டேயும் தோனி பர்த்டேயும் சேம் டே. ஸோ அது சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட. அப்புறமா ஒரு செல்ஃபி வேணும்னு கேட்பேன். அவ்வளவுதாங்க, சின்ன ஆசை தாங்க. ஓகே. இந்த சீசன்ல இவங்க பெஸ்ட்னா யாரை சொல்லுவீங்க? ருட்டு தாங்க கேப்டன்சி. கேப்டன்சில எப்படி பண்ணிட்டு இருக்காரு ருட்டு? வேற லெவல்ல பண்றாரு. அதாவது அவர் எப்படின்னா தோனியோட கைடன்ஸ் எடுத்துட்டு அவரோட இண்டிவிஜுவல் இன்புட்ஸையும் கொடுத்து டீமை நல்லா முன்னுக்கு எடுத்துட்டு வராரு. சோ நம்ம ஜெயிக்கிறது எல்லாத்துக்கும் அவரோட பங்கு நிறையவே இருந்து. ஒரே நிமிஷம் கட் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ்னா மொத்தம் 4 பேர் நீங்க வந்திருக்கீங்க மேட்ச்க்கு. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? நீ சொல்றா. நீ சொல்றா. ஓகே ஓகே ஓகே. இதுல பார்த்தது இந்த 4 பால் தான் நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. உங்க 4 பேருக்கு மட்டும் எப்படி டிக்கெட் கிடைச்சது? புரியல. ஆன்லைன்ல புக் பண்ணீங்க. எப்படி நீங்க ஷேர் பண்ணிப்பீங்களா காசு போட்டு? எப்படி? காசே போற மாட்டான். எனக்கு பே பண்றேன்னு சொல்லிட்டான். நெக்ஸ்ட் டைம் நான் தரேன். ஓகே. எவ்வளவு ஒரு டிக்கெட் எவ்வளவு ப்ரோ? அவன் தான் ப்ரோ வாங்கணும். சூப்பர் ப்ரோ. எப்படி ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இந்த விஷயம் ஷேரிங் வரும்போது டிக்கெட்லாம் எடுக்கிறீங்க காசு கொடுத்து? காசுலாம் கொடுத்துறாங்க? அவங்க காசு தான் ப்ரோ. இதுல 2 பேர்ல யார் காசு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே ப்ரோ, பார்த்து சேஃபா போங்க 4 பேர் வீட்டுக்கு.